பசுமை விவசாயம் சேனல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாள் முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் தாங்க போயிருந்தேன். அங்க கண்ணன் ஐயாவோட இயற்கை பணிக்கு தான் போயிருந்தேன். 17 ஏக்கர் தனி ஒரு ஆளா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன பிரச்சனைன்னா, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பக்கத்துல ஏதோ ஷூ கம்பெனி இருக்கா, அங்க போயிடுறாங்களாம். அதனால ஆட்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு அப்படின்றாரு. அந்த ஆட்கள் பற்றாக்குறைய எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் காரணம் என்ன சொன்னாருன்னா, இயந்திரம் தாங்க. இயந்திரத்த வச்சு தான் வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்காக அவர் நெறைய இயந்திரங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறைய வந்து சமாளிச்சாகணும்ல அதுக்காக. இப்ப என்ன ஆயிருக்கு, இயந்திரங்கள் நெறைய ஆயிட்டு இருக்கு. அதனால இயந்திரங்கள் வந்து விக்க போறேன் அப்டின்ட்டு, அவர்கிட்ட ஒரு சில இயந்திரங்கள் வந்து விற்பனைக்கு வச்சிருக்காரு. அத குடுக்குறேன் அப்டின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவர் என்னென்ன இயந்திரம் வச்சிருக்காரு, என்னென்ன விலைக்கு குடுக்குறாரு, அதோட நிலைமை என்னென்ன அப்டின்றத வந்து அவரே சொல்லப் போறாரு. ம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாம். இந்த 17 ஏக்கருக்கும் நான் பல விதமான மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் மெயின் வந்து ஆரம்ப காட்டத்தில் அந்த பவர் டில்லர் தான். சின்ன பட்ஜெட்டில் அப்போ கிடைச்சது 1,400,000 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் வரல. இல்லை 1,10, 1,15 இப்போ வந்து இது 1,45 2,5, 2,4 அப்படி போயிடுச்சு இதனுடைய ரேட்டு. சின்ன வண்டின்னு நினைக்கிறோம். இது சேடை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி உள்ளே வந்து களை எடுக்கலாம் வாழைத்தோட்டத்தில், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இது வந்து இப்போதைக்கு எனக்கு யூசேஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் அடுத்து மினி டிராக்டர் வாங்கியிருக்கேன். அதனால் இந்த வண்டி கொடுத்துலான்னு இருக்கேன். யாருன்னா தேவைப்பட்டாங்கன்னா என்ன அணுகலாம். பவர் டில்லர் இது வந்து 15 ஹெச்பி 18 ஹெச்பி சாரி 18 ஹெச்பி. பவர் டில்லரில் அதிக ஹெச்பி உள்ள வண்டி இதுதான். ஷிப்பாங் பவர் டில்லர் இது பேர் ஷிப்பாங். இத வச்சு என்னென்ன வேலைகள் பண்ணலாம்? வேலை பெரம்படிக்கலாம், சேடை ஓட்டலாம், புழுதி உள்ள தோட்டக்காலுக்கு தென்னந்தோப்பிலும் ஓட்டிக்கலாம். என்னென்னா நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நடந்து தான் ஓட்டணும். அதுதான் பிரச்சனை. எல்லாமே உட்காந்து ஓட்டி பழகிடுச்சு மக்கள். அதனால் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுறோம். 18 ஹெச்பினால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சேடை அடிக்கிறதுக்கு பெஸ்ட் வண்டி இது. ஏன்னா ஒலை இல்லாமல் இருக்கும். நெல் வயலில் வந்து பெரிய டிராக்டர் இறக்கணும்னா கொஞ்சம் ஒலை ஜாஸ்தியாகிடும் ஆழம். அப்போ வந்து பயிர் சரியாக பிடிக்காது. இது வந்து மேலாக்கா போகும். இந்த இரும்பு வீல் இருக்கிறதுனால சேடை மேலாக்கா போகும். ஒரு 1/2 அடி சேர் மட்டும் வேணும்னா இதை வச்சு ஓட்டிக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ எனக்கு யூசேஜ் இல்லை. அதனால் கொடுத்துடலான்னு இருக்கேன். மீதி இயந்திரம் வீட்டாண்டு இருக்கு. பார்க்கலாம். அடுத்த இயந்திரம் வந்து இது மினி டிராக்டர் 15 ஹெச்பி. 15 ஹெச்பின்னா இது அருமையான உழவு. சேடை அடிக்க சரியாக வராது. நம்ம தென்னந்தோப்பில் கொய்யா தோட்டம் அந்த மாதிரி வாழைத்தோட்டம் உள்ள இன்டர் கிராப் மாதிரி ஓட்டிக்கலாம். அது சின்ன சைஸாக இருந்தாலும் வளைச்சி கிழிச்சு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மைலேஜ் கிடைக்கும். ஒரே சிலிண்டர், சிங்கிள் சிலிண்டர், மகேந்திரா கம்பெனி வண்டி வித்து இதோட இருக்குது. ரொட்டோட்டரோட இருக்குது. அதில் ஜாயிண்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட்னா உழவு பண்ணுற ரொட்டோட்டர் இருக்குது. கொக்கி கலப்பையும் இருக்குது. இதில் 5 லைன் வரும். 5 கொழு கொண்ட கலப்பை. அதுவும் சேர்த்து அப்படியே 1,50,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஃபைனல் ப்ரைஸு. இதுவும் கொடுத்துட்றேன். என்ன எங்கேயில் வேறு இன்னொரு வண்டி இருக்குது. ஏதாவது ஒன்று கொடுத்துடணும். குபேட்டாவும் ஒன்று இருக்குது. ஒன்று குபேட்டாவா இல்லை 2த்தில் ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வச்சுவேன். இதில் வச்சு வேறு என்ன வேலைக்கு செய்யலாங்க? இந்த இப்போ பாரு, இந்த காவா போட்டிருக்கு பாருங்கள். இது காவா தான் இதான் போட்டுது. பார் அடிக்கலாம், காவா போடலாம். வயக்காட்டில் கிணத்துல வேணால் தண்ணி அடிக்கலாம். 15 ஹெச்பி இல்லது. நம்ம பம்ப் செட் மோட்டர்லாம் 5 ஹெச்பி தான் வச்சுருக்கோம். 15 ஹெச்பினா 10 ஹவர்ஸ் பர் பம்பு போட்டிங்கன்னா ஒரு 4.5லேருந்து 5 டெலிவரி தண்ணி பெரிய பைப்பில் தண்ணி தள்ளும் வெளியே. டீசல் கம்மியாக குடிக்கிறதுனால சிங்கிள் சிலிண்டரு. அதனால் நல்ல மைலேஜும் கிடைக்குது. ஆட்கள் வச்சு வேலை செய்து இந்த இயந்திரம் வச்சு வேலை செய்ய என்ன நன்மைங்க? ஆமாம். இவ்வளோ தோப்பில் நான் எங்கே ஆளை வச்சு ஓட்டுறது. இந்த காவா போடணும்னு வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் ஒரு ஆம்பளை ஆள் 3 காவா போடுவாங்க. அவங்களுக்கு 700 கூலி ஆஃப் டேக்கு. ஆஃப் டேக்கு ஒரு நாளைக்கு ஃபுல் கூலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஹவர் டியூட்டிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே 4 ஹவர் தான். 4 ஹவருக்கு 700 அப்போ 8 ஹவருக்கு பார்த்துங்க 14 1,400 கூலி கொடுத்து விவசாயம் என்ன பண்ணுறது? இந்த ஒரு தலைக்கு மட்டும் நம்ம 3 நாள் வைக்கணும். 7, 21 2,000 இது காவா போகிறதுன்னு வச்சுக்கோ. அது நான் அரை மணி நேரத்தில் போட்டுருவேன்ல. அதெல்லாம் கட்டாயம். ஆளுக்கும் மிஷினுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. மிஷின் தான் ஆள் தான். அது சும்மானாலும் சொல்லிக்கலாம். அதெல்லாம் இப்போ ராஜராஜ சோழன் காலத்து தான் ஏறி ஆளை மேன் பவர்லேயே எடுத்தாங்கன்றதுலாம். இப்போ இன்றைக்கி அந்த அளவுக்கு வேலை செய்ய ஆளே கிடையாது. எல்லாமே எப்படி வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் செய்வாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அதனால் முன்ன பின்ன தான் ஆகும் வேலை. அது ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னால் ஏறி போயிட்டே இருக்கணுவாங்க. அதனால் ஒன்றும் சத்தம் மிஷின் தான். அடுத்தது வந்து இந்த குபேட்டா மினி டிராக்டர். இதுவும் 27 ஹெச்பி வரும். அது 27 ஹெச்பி. 27னா 27 ஹெச்பி. பவர் ஸ்டேரிங்கு, 4 வீல் டிரைவு. இது வந்து சேடையும் ஓட்டிக்கலாம், தோப்பும் ஓட்டிக்கலாம், ரெண்டுமே ஓட்டிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட இருக்கும். ஏன்னா ஜப்பான் ஃபுல்லாக இது அண்டர்டேக்கிங் ஜப்பான் மாதிரி இருக்கும். இங்கே எதிர்பார்ப்பார் மேட் இன் ஜப்பான் அண்ணன் இருக்குன்னு. அதான் டிசைனிங் ஜப்பான்.
வண்டியே காஸ்ட்லி தான். பொதுவாக இருக்கிற டிராக்டரில் இது கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும். இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. வண்டி ஹீட் அடிக்காது. மற்ற வண்டிலாம் கொஞ்சம் வெய்ய நேரத்தில் ஓட்டுறப்போ காலில் அந்த ஹீட் அடிக்கும், இன்ஜின்லேருந்து சூடு அடிக்கும் காலில். இதில் சூடு அடிக்காமல் போகும் வண்டி நல்லா. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2,75,000 கொடுத்துடலாம். 2,75,000. இது டீசல். இது வந்து 3 சிலிண்டரு, 3 சிலிண்டர். அது வந்து சிங்கிள் சிலிண்டர், இது வந்து 3 சிலிண்டர். மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3.5 4. மண்ணை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சில இடத்துல வந்து சில பேர் சொல்லுவாங்க 2.5. எங்கள் மண் கலிவா மண்ணுனால 3 3.5 சாப்பிடும். இந்த வண்டியில் குறிப்பு என்னென்னா, சேத்துல ஓட்டினா லோடு ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாக. இது வந்து சேடையே இறக்கல இது வரைக்கும். இது வந்து தர்பூசணிக்கு மல்ச்சிங் சீட்டு போட்ட வண்டி. அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மெட்டீரியல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக யூசேஜ் கம்மியாக இருக்குது. சேடை ஓட்டினாலே கம்மி, நல்ல வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா சேத்துல லோடு அதிகம் எப்பவுமே. சேடை ஓடாத வண்டி இது. இந்த டிராக்டர் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவில்லை. புது வண்டி வந்து R&Dலேருந்து எடுத்தது. R&Dனா எம்எஃப் மேசி ஃபர்கூசன் R&D ரிசர்ச்லேருந்து எடுத்த வண்டி. இது வந்து கிட்டத்தட்ட 48 HP, ஆனால் 50 HP கணக்கு. 48 HP அவன் கொடுக்குறது. இம்போர்ட்டட் வண்டி இது, ஃபாரின் இம்போர்ட் ஆகிருக்கு. ஜாஸ்தி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து ஜாஸ்தி டெப்த்துக்கு இருக்கிற நிலையில் யூஸ் பண்ணுறது. ஆமாம், இது வந்து கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருந்தாலும் உள்ளே போகும் வண்டி. 4 wheel drive ஒன்று, ஒலக்கேணியில் போகிறதுக்காக ஸ்பெஷல் 4 சிலிண்டரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 1 3 தான் வரும். இதில் வந்து 4 சிலிண்டர், பவர் கூட. டெப்த் அதிகமாக இருக்குன்னு அடித்து தள்ளிட்டு போகிறதுக்காக டிசைன் பண்ண வண்டி. பவர் ஸ்டேரிங்கு, 4 wheel drive எல்லாமே இருக்குது இதில். பார்த்துங்க, இது யாருன்னா விரும்பி கேட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடி. சொல்கிறது வந்து 4.5 கொடுத்துடலாம். சொல்கிறது 5 ரூபா சொல்லி 4.5 ஃபைனல் பண்ணிடலாம். இது லிட்டருக்கு வந்து 5 5.5 வரும் டீசல். அதுவும் அந்த ஒரு 1/2 லிட்டர் வந்து முன்ன பண்ண வரும்னா, சாண்டல் மாதிரி இருந்துச்சுன்னா, மண் கொஞ்சம் லூஸாக இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக போகும். எங்களுக்கு வந்து கழிப்பில் கொஞ்சம் கூட தான் சாப்பிடும் 1 லிட்ரு. அதனால் நான் எங்கள் கணக்கிலே சொல்கிறேன், 5.5 to 6 வரைக்கும் போவோங்க. மற்ற லேண்டில் வந்து 4.5 4. என்ன வேலை செய்யலாம் சார்? எல்லா வேலையுமே பார்க்கலாம். இல்லை என்ன 48 HP நெல் கதிர் அடிக்கலாம், இல்லை உளுந்து மிஷின் ஓட்டிக்கலாம், சேடை ஓட்டலாம், பொழுதையும் ஓட்டலாம். எல்லாம் 42 பிளேடு போட்டு ஓட்டலாம். பெரிய ரொட்டோட்டர் 42 பிளேடு போட்டு ஓட்டலாம். அதுமாதிரி 5 காரு பெரிய கலப்பை ஒன்று இருக்குது, அந்த பக்கம் திரும்பி பாருங்கள், அந்த கலப்பையும் போட்டு ஓட்டலாம். அதனால் எல்லா வேலைக்கும் HP கூடன்றதுனால எல்லா வேலைக்கும் ஆகும். பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 wheel drive இருக்குது. சேடை ஜாஸ்தி உலகில் போகணுன்னா 4 wheel drive யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்துக்கு வரைக்கும் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நல்லா போகிறப்ப தேவையில்லை. அது 4 wheel drive. அது பார்த்திங்கன்னா ரொட்டோட்டர் 2 இருக்குது. அடுத்தது இது வந்து 36 பிளேடு ஸ்வான். இது பேர் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ரொட்டோட்டர். இது வந்து ஹெவி சாமானுங்க எல்லாமே. இந்த பைப்பு லென்த்தாக வரும், இந்த சேனல்லாம் பார்த்தா கூட ஹெவியாக இருக்கும். இது டோட்டலாகவே கொஞ்சம் ஹெவி வெயிட் கூட தான் இருக்கும். ஆனால் காய்ச்சலாக இருந்தாலும் போகும். நம்ம புழுதி அடிக்கும்போது சில ரொட்டோட்டருக்கு லைட் வெயிட்டாக கொடுத்துருவோம், கடவுனா எகிரி குதிக்கும். இது வெயிட்டுக்கு ஏற்றனால நல்லா அமைக்கி போகும். ரொட்டோட்டர் இது வரைக்கும் பிரித்து வேலையே பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரொட்டோட்டர். 36 பிளேடு. இது வந்து 35,000, 35,000. இது சோனாலிகா ரொட்டேட்டர் இப்போ புதுசு. இப்போ தான் எடுத்து ஃபஸ்ட்டு பிளேடு தான் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பிளேடு தான் அது, ஃபஸ்ட்டு கத்தி, ஃபஸ்ட்டு பிளேடுன்னு சொல்லுவோம். பாருங்கள், அங்கே ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும். ஒரு 2 போகம் தான் ஓடி இருக்கு. 1,27,000 இது. இப்போ நான் கொடுக்குறது 80,000 கொடுத்துருவேன். புது ரொட்டேட்டரு, ஃபஸ்ட்டு பிளேடு ஓடிட்டுருக்கு. இது வந்து 42 பிளேடு, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், லென்த் அதிகம். அது ஸ்வான். அது அப்படியே அது ஃபோட்டோ எடுத்துங்க, ஸ்வான் இருக்கும் பாருங்கள். அதான் என்ன கலப்பைன்னு கேட்பாங்க, அதனால் அது ஸ்வான்றதை காமிச்சிருங்க. இது வந்து சோனாலிகா. இந்த இங்கே எடுங்க ஃபோட்டோ. சோனாலிகா நல்லா இருக்குங்க சோனாலிகா. இது சோனாலிகா, அது ஸ்வான். விற்பனை பண்ணுறேன்.
அதெல்லாம் நான் இது தவிர்த்து கொஞ்சம் காரும் பண்ணிகிட்ருக்கேன். அது விருப்பமுள்ள ஆளுங்க அப்படி கேட்டுக்கலாம். காருங்க ஸ்மால் பட்ஜெட்டு, பெரிய பட்ஜெட்டு ரெண்டுமே இருக்குது. பிக் பட்ஜெட், ஸ்மால் பட்ஜெட் ரெண்டுமே இருக்குது காரு. ஒரு 10 கார் இருக்கும் எப்பவுமே கையில். அதுவும் பார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றிங்க.